7வது முறையா மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க நீங்க ரெடியா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டிருக்காரு. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க? 7வது முறையா திமுக ஆட்சி அமைக்க மக்கள் ரெடியா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ரெடி தான் சார். திமுக கவர்மெண்ட்டு மட்டும்தான் பிஜேபிக்கு இங்கே உள்ளே வராத தடுக்க முடியும். பிஜேபி இங்கே உள்ளே வராத அவங்க ஆட்டத்தெல்லாம் இங்கே கொண்டாந்து போடாத தடுக்கக்கூடிய ஒரே கவர்மெண்ட்டு திமுக கவர்மெண்ட்டு தான். அதனால் வேறு ஆள் தகுதி பெறாது. விஜய் அவர் எடப்பாடி இன்னும் யாருன்னா வரட்டும், சீமான் கிமான் எதனா வரட்டும், இவருக்கு நிகராக பண்ண முடியாது. அவர் தான் எதிர்க்கக்கூடிய சக்தி திமுகவுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் அந்த கவர்மெண்ட்டு தான் மீண்டும் வரும். அதுதான் இப்போ உனக்கு தான் விளக்கமே சொல்கிறேன்னு நான். எதிர்க்க சக்தி ஒரே ஆளுக்கு முதல்வர், தமிழ்நாடு முதல்வருக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ இருக்கிற கரண்ட் சிஎம்க்கு தான் அது உண்டு. வேறு யாருக்கும் அந்த தகுதி இல்லை. மற்றவங்கெல்லாம் போய் மண்டிடுறவங்க தான். ஆனால் மக்கள் மத்தியில் நிமிர்ந்து நிற்கிறது திமுக கவர்மெண்ட்டு மட்டும்தான். நாங்கள் ரெடி தான். முக ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான். அவர் எல்லாருக்கும் முஸ்லீம்களுக்கு அவங்க அப்பான காலத்துலேருந்து காயம் இல்லாத காலத்துலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ரெடி நாங்கள். யார் ரெடினா, ஒரு ஆலமரத்துக்கும் முருங்கை மரத்துக்கும் ஒப்பிட முடியுமா? ஆலமரம் 1000 வருஷத்து மரம், முருங்கை மரம் எப்போனா கீழே விழுந்துடும். அதனால் முடியாது. பொதுவாக சொல்கிறேன், ஸ்டாலின் நல்ல வலுவான ஆட்சி, சிறந்த அமைப்பு. எங்கே நல்ல மெக்கானிக்கிட்ட கூட தான் வண்டி நல்லா பண்ணுவார். எங்கே அரைகுறை மெக்கானிக்கிட்ட கூட எப்படி பண்ண முடியும்? ஒரு சாம்பிளுக்கு சொன்னேன், சாம்பிள் கண்டிப்பாக வருவார். ஆமாம், இப்போ சொல்லலை, ஆரம்பத்துலேயும் சொல்கிறேன். இப்போ சொல்லலை, இப்போ எல்லோரும் தான் டிமாண்டை பொறுத்து சொல்கிறாங்க வருவார்னு. நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன் தான் வருவார். சிறந்த உழைப்பு. இப்போ நான் 8 பேரை காப்பாற்றினேன். இன்றைக்கி 2 பிள்ளைகளை காப்பாற்ற மாட்டேங்காங்க. ஆட்டோவில் வருமானம் இல்லைங்கிறான், அப்படிங்கிறான், இப்படிங்கிறான். அடுத்தது உழைக்கணும். ராத்தியம்பேல் நான் நேஷனல் வண்டி ஓட்டியிருக்கேன். ராத்தியம்பேல் உழைச்சா எல்லாம் காப்பாற்றிடலாம். இப்போ அவரே ஒரு விஷயம் செய்கிறாருன்னா அவருடைய உழைப்பு ரொம்ப சிறந்த உழைப்பு. நான் பார்த்துருக்கேன். அவர் எங்கே போனாலும் அவரோட உழைப்பு, பேச்சு நம்மளோட பேச முடியாது. பேசணும்னு சொல்கிறீங்களா, அதுவும் பெரிய உழைப்பு தானே. பேச முடியுமா எல்லோரும்? அதுமாதிரி அவருடைய சிறந்த உழைப்பு. அது மாதிரி அவங்க அப்பாவுடைய சிறந்த உழைப்பு. அதனால் அவங்க இருக்காங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம எல்லோரும் அவங்கள அப்படி எடுத்துக்கலாமே, சந்தோஷமாக எடுத்துக்கலாமே. ரெடி தாங்க. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நம்ம சென்னை மட்டும், தமிழ்நாடு மட்டும் பார்க்குறீங்க. தமிழ்நாடுங்கிறது மட்டும் இந்தியா கிடையாது. இந்தியாங்கிறது பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டையும் சேர்த்து தான் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஜேபியோ இல்லை யாரோ ஒரு கட்சி, அது பிஜேபின்னு நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்கோம் ஆள்றதுனால. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த மதம் ரிலேட்டடாக பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸை டவுன் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனை போய் முஸ்லீம்ஸுன்னு இல்லை, இப்போதைக்கு முஸ்லீம்ஸ் வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. நிறைய ஏகப்பட்ட இஷ்யூ சொல்கிறாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நிறைய சேனல்ஸில் வர்றது தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இவர் இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங் லீடர் வேணும். இங்கேன்னு இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வேணும். நம்ம இதில் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா டிஎம்கே தான். ஸோ அதனால் டிஎம்கே வர்றது இப்போதைக்கு வர்றது ரொம்ப நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். பட் எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது. டிஎம்கேலேயும் இஷ்யூஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியல. பட் கம்பேர் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா பெட்டர் சாய்ஸாக இருக்குது. அவ்வளோதான், சாய்ஸ் பெட்டராக இருக்குது. அதனால் டிஎம்கே வர்றதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. வந்தால் நல்லா தான் இருக்கும். ரெடி தான். 7வது 8வது 9வது தடவைனாலும் ரெடி தான் திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஆமாம், அவங்கள மாதிரி அரசியல் என்ன சொல்கிறது, அரசியலில் அவ்வளோ நுணுக்கமாக மற்ற கட்சிக்காரங்க இருக்கிற மாதிரி தெரியலை. ஏதோ இப்போ எம்ஜிஆர் இருந்தார், அரசியல்லேருந்து விஜய் மாதிரி வந்தார்னு சொல்லுவாங்க. நான் எம்ஜிஆர் 57லேருந்தே அவர் மேல் சபை உறுப்பினராக இருக்கார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். நிறைய பொறுப்பு வச்சு லாஸ்ட்டு 73ல் தான் அவர் எலெக்ஷனுக்கே வராரு. இது அப்படி இல்லை, பாதி 250 கோடி ரூபாயை விட்டுட்டு வரேங்கிறாரு. என்னது தெரியும், இங்கெல்லாம் அரசியல் பயங்கரம் சார். இவரெல்லாம் சமாளிக்க முடியாது. அது சரியான அமைப்பிட கொடுக்கலன்னா சரிப்போம், எல்லாத்துக்கும் நஷ்டம். மக்களுக்கு நஷ்டம், அவங்களுக்கு நஷ்டம். தமிழ்நாடு ஒரு வீணாக போயிடும். நான் சொன்ன தப்பாக நினைக்காதீங்க.
நான் தப்பாலாம் பேசலை. நான் அரசியல்வாதியும் இல்லை, கட்சிக்காரனும் இல்லை. என்னுடைய பொது அறிவுன்னா கென்னடி புரியலேருந்து நான் எல்லாம் படிப்பேன். இந்த சில சப்ஜெக்ட்டுக்கு படிப்பேன். அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு இது நல்ல ஒர்க் அவுட் இதுதான். ஆமாம், அதுக்காண்டி பொறாமை எதுக்கு படணும்? ஏங்க, இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது. அதில் இங்கே தான் வந்து நுழையணும்னு எந்த பொறாமல் இருக்குது? ஒன்றும் வேண்டாமே. அப்போ ஒரு பெரிய ஒரு எல்லாத்தையும் தோக்கடிக்கணும் அந்த இடம் மனசில் வரக்கூடாது. அலெக்சாண்டர் 33 வருஷம் ஆண்டார், எல்லாத்தையும் ஜெயித்தார், கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். கேள்விப்பட்டீங்களா? இந்த மாதிரி வீணான ஆசைகள் படக்கூடாதுல்ல. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு மருமக வரா, அவள் என்ன பண்ணுறா? குடும்பத்தை சொத்து அத்தனையும் அணிவிக்க பார்க்குறா, எல்லாத்தையும் தடுத்த பார்க்குறா, நடந்துக்கிட்டு தான் இருக்குது, தடுத்திடுறா. அதில் என்ன பிரயோஜனம்? அதனால் நம்ம நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். இந்தியா வந்து ஒரு இவங்கள மாதிரி ஒரு சிறந்த அளவுக்கு எல்லோரும் வரணும். இந்தியா வந்து ஒரு சிறந்த அளவுக்கு வரணும். அதுக்கு வந்து இவர் ஒரு முதன்மையான ஆள். இவர் மட்டும் வடநாட்டில் இருந்தாருன்னு வைங்க, இவர் தான் பெரியவர். வடநாட்டில் இருந்தால், தென்னாட்டில் இருந்ததுனால இவர் அப்படி ஒதுக்குறாங்க. அது கலைஞர் பிள்ளையே நடந்திருக்கும். இவர் பீகார்லேயோ வேறு மாநிலத்திலேயோ பிறந்திருந்தாருன்னா இவர் தான் மேல் ஏற்பாடு. திமுகவை தாண்டி பல கட்சிகள் இருக்குது, புதுசாக வரக்கூடிய கட்சிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நிலையானது இல்லை. இப்போ நேற்று பெஞ்ச மழையில் பூத்த காளான்கள் நாளைக்கு காணாமல் போயிடும். இது என்னோட கருத்து. நான் அப்படி சொல்லலை சார். நான் வந்ததில் ஒரு புதுசாக வந்துட்டு நான் தான் வருவேன், நான் தான் அப்படி பண்ணுவேன், நான் தான் இப்படி பண்ணுவேங்கிறது அது தவறு. யாரும் பேச மாட்டாங்க. அண்ணாதுரையும் பேச மாட்டார். ஆனால் இவர் வந்து நான் எம்ஜிஆரை மாதிரி ஆட்சி தருவேன் அப்படின்றாரு, ஊழலற்ற ஆட்சி தருவேன். முடியாது. எம்ஜிஆர் ஒரு ஹவுசிங் போர்டு கூட கட்டி கொடுக்கலையா, ஒரு பாலம் கூட கட்டி கொடுக்கலையா? எல்லாம் கலைஞர் இவங்க தானே கட்டி கொடுத்துருக்காங்க. பெரம்பூர் பாலம் 10 வருஷம் அப்படி போட்டாங்க. முக ஸ்டாலின் தான் வந்து 3 வருஷத்துக்கு கட்டி கொடுத்தாரு. பெரிய ஒர்க் அது. பெரம்பூர் பாலம் தெரியுமா? பெரிய ஒர்க். இந்த மாதிரி பெரிய ஒர்க்கு அவங்க லேஸாக பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய குடும்பத்தை ஒப்படைத்தா கூட மெயின்ட் லேஸாக பண்ணிடுவாங்க. மெயின்ட்டு 4 பேர்த்துக்கு யோசனை பண்ணி அவங்க ஆற்றல் இல்லாதவங்களாம் செய்ய முடியாது. ஒரு குடும்பத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதான் அரசியல் இல்லாமல் ஒன்று. விஜய், அவர் எடப்பாடி, இன்னும் யாருன்னா வரட்டும், சீமான் கிமான் எதனா வரட்டும், இவருக்கு நிகராக பண்ண முடியாது. அவர் தான் எதிர்க்கக்கூடிய சக்தி திமுகவுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் அந்த கவர்மெண்ட்டு தான் மீண்டும் வரும். ஏன் மீண்டும் வரணும்னு நினைக்கிறீங்க திமுக? அதுதான் இப்போ எனக்கும் உனக்கு தான் விளக்கமே சொல்கிறேனே. நான் எதிர்க்க சக்தி ஒரே ஆளுக்கு, முதல்வர், தமிழ்நாடு முதல்வருக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ இருக்கிற கரண்ட் சிஎம்க்கு தான் அது உண்டு. வேறு யாருக்கும் அந்த தகுதி இல்லை. மற்றவங்க எல்லாம் போய் மண்டிடுறவங்க தான்.